இயேசு கிறிஸ்து எவ்வாறு சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, எல்லா குறைபாடுகளிலிருந்தும் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு இன்றைக்கும் விடுதலை கிடைக்கிறது. இதைத்தான் பெரிய வெள்ளிக்கிழமை என்று நம்ம தியானிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிற இந்த நாளிலே உங்களோடு பேச, இந்த காரியத்தை தியானிக்க, ஆசீர்வாதம் பெற தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33 முதல் 46 வரை வாசிப்பீர்களானால், அங்கு இயேசு கிறிஸ்து எவ்வாறு சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் என்பதை குறித்து தெளிவாக வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, எல்லா குறைபாடுகளிலிருந்தும் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு இன்றைக்கும் விடுதலை கிடைக்கிறது. இதைத்தான் பெரிய வெள்ளிக்கிழமை என்று நம்ம தியானிக்கிறோம். ஒவ்வொருவரும் விசேஷமாக சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாராவது இருப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இப்பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எவ்வளவு பெரிய காரியம்! பாவம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று சங்கீதம் 143:3 வாசிக்கிறோம். பிசாசு, சத்ரு இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆதாம் ஏவாள் பாருங்க, அருமையான பழத்தோட்டம், அருமையான ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அங்கே வருவார், அப்படியாக இருந்தது. ஆனால் பிசாசு அவர்களை சோதித்தான். எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள், எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். இதுதான் பாவத்தினால் உண்டாகிற பயங்கரம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை யோசித்து பாருங்கள். சிலுவை நாளிலே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவத்தின் ஆழத்திலே இருளில் இருக்கிறோம். சண்டை, குழப்பம், ஐயோ, யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்க பேசுனாங்களாவே சமாதானம் போயிடுது. அப்படி பயங்கரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் சிலுவையில் அவரே அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை அதனாலேயே பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? நமக்கு விடுதலை கிடைத்தது என்றதான் இந்த பாகத்தில் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக வாசிக்கிறோம். சரி, இப்போது இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை இந்த பெரிய வெள்ளிக்கையின் மூலமாக கொடுத்துருக்கார் என்பதை தியானித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் தியானத்தோடு உட்காரக்கூடாது. என்னமோ இன்றைக்கி குட் ஃப்ரைடே நம்ம போனோம், ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள்னு வந்து பிரயோஜனம் இல்லை. அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும், வீடுகளில் கேட்குறீங்களோ அல்லது சபையில் கேட்குறீங்களோ, அந்த ஆசீர்வாதம் சிலுவையின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், இயேசு சிலுவையில் நமக்காக செய்த தியாகத்தை வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து, அதனுடைய சுருக்கம் தான் நான் சொல்லுகிறேன், நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் பாவங்களுக்கு செத்து, பாவம் இருக்குது நிறைய, அந்த அதை வெள்ளம் பண்ணாங்க, அதுலேருந்து விடுதலை வாங்கி ஐயோ ஆண்டவரே கதறி இருந்தாங்க. ஒரு வேளை மன்னிப்பு கொடுத்துருப்பார். பாவங்களுக்கு செத்து இப்போ சிலுவையில் ஆண்டவர் அப்படி செய்த தியாகத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்கிது. பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறது. தியாகம் பண்ணி ஆண்டவர் நம்ம மீட்க தன்னையே அர்ப்பணித்தார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீதிமானாக நாம் மாறுகிறோம். அவர் தாமே தமது சரீரத்தில் நம் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடாவினார்கள், நெற்றியிலே முள்முடி சூட்டினார்கள், ரத்தம் பீரிட்டு வருகிறது. எவ்வளவு வேதனை! யாருக்காக? உனக்காக. சொல்லுங்கள், மார்பில் கை வைத்துட்டு, எனக்காக ஆண்டவர், என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, எனக்கு சாபமே வரக்கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தாரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்வீர்களா? எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களுக்காக வேதனைப்பட்ட, அதற்காகவே இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. வேறு வழியே கிடையாது. சிலுவை ஒன்று தான். என் மகன் அடிக்கப்படணும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அடிக்கப்படணும். இந்த ரத்தம் சிந்தர், அந்த ரத்தம் நம்ம பாவங்களை சுத்திகரிக்கிறது.
இரத்தத்தால் நம்ம கழுவி சுத்திகரிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு அருமையானவளே, ஒரு மனிதன் தான், அவன் பேர் சவுல். அவன் எப்படி இருந்தானா, ரோமர் 9:23 சொல்லுகிறது, அவன் கேட்டின் புத்திரனாக இருந்தானா. கேடுகள் நிறைந்தவன். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்ன செய்யணுமோ அவ்வளோ அட்டொழிவு செய்தான். அப்படிப்பட்டவர்களை இயேசுக்கு தேடினவர்களை கொலை செய்தான், அவர்களை துன்புறுத்தினான். கேட்டின் புத்திரன். அவனை எப்படி மாற்றினார்? ஒரு நாள் ஆண்டவராக இயேசு அவனை தேடி வந்தார். சவுலே, சவுலே, எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய்? உன்னுடைய துர்ச்செய்களினால் எவ்வளவு நாள், உன்னுடைய குடியினால, உன்னுடைய வேண்டாத வார்த்தைகளினாலே, சண்டை போடுகிற குணத்தினாலே எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்துகிறார்? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் போய்கொண்டிருக்க உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே, இப்படி சண்டை போடுறியே, இப்படி மனைவியை அடிக்கிறியே, இப்படி பிள்ளைகளெல்லாம் துச்சமாக நடத்துகிறாயே, பணமே கொடுக்க மாட்டேன்றே, அவங்க என்ன செய்வாங்க? இப்படி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு, எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய்? எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய்? சவுல் உடஞ்ச மனசு, உடைந்து போனான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? எனக்கு அருமையானவளே, அப்படிப்பட்ட பாவ நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கெஞ்சி கேட்கிறேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேளுங்க பிரியமானவளே. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்காக ஜீவனை கொடுக்கிறேன், எனக்காக நீ ஊழியம் செய்வாயா என்று அவனுக்கு காரியங்களை விவரித்த பொழுது, அவன் இந்த சவுல் கேட்டின் புத்திரனாக இருந்தவன் எப்படி மாறிட்டான்? கிருபா பாத்திரம், கிருபா பாத்திரம், வெசல் ஆஃப் கிரேஸ். கிருபை, தேவ கிருபையினால் நிறைந்த மனுஷனாக மாறினான், தலைகளாய் மாறினான். பழைய வழிகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இனி கிறிஸ்துவுக்குள் நான் சிலுவையிலே புது ஜீவன் பெற்றிருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்குறான். பாருங்கள், கலாத்தியர் 2:20 அவன் அப்படித்தான் சாட்சி கொடுத்தான். எனக்கு அருமையானவளே, இனி நான் அல்ல, இனி பழைய சவுலாகிய கேட்டின் புத்திரனாகிய நான் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ரோமர் 9:23 அவன் சொல்லுகிறான், பழைய பாவ மனுஷனாகி அவன் கிருபா பாத்திரமாக மாறிட்டான். கிருபா பாத்திரம்னா பாருங்கள், அவனுடைய புஸ்தகம் எல்லாம் பாருங்கள், பின்னால் எழுதியிருக்கிற புஸ்தகங்கள்லாம், சபைக்கு எழுதியிருக்கிற புஸ்தகங்களாக அவ்வளவு ஆழமாக இருக்குது. அதன் பிறகு கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னை அர்ப்பணித்தான். எனக்கு அருமையானே, இதுதாங்க மெய்யான சிலுவை செய்கிற அற்புதம். இந்த சிலுவை, இதே சிலுவை இன்றைக்கும் வல்லமுள்ளதாக இருக்கிறது, மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம சிலுவையை நோக்கி பார்க்குறோம். சிலுவை சில நேரத்தில் செய்து கையில் கொடுப்பாங்க ஓலையில், ஆனால் அது தூக்கி போடாதீங்க. அதை பார்க்கும்போது பயபக்தியோடு, ஐயோ, சிலுவையின் மூலமாக தானே என் வாழ்வே மாறிச்சு, எனக்கு சந்தோஷம் உண்டாச்சு, நான் நல்ல மனுஷனாக, நல்ல மனுஷியாக, நல்ல பெண்ணாக மாறினேன் என்று சொல்லி பயபக்தியோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கேட்டின் புத்திரனாக இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபா பாத்திரமாக மாற்றுவார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். இதுதான் பெரிய வெள்ளிக்கிழமை. பெரிய வெள்ளிக்கிழமை வந்துட்டு வழக்கம் போல் போனோம், கோவிலுக்கு போனோம், சிலுவை வாங்கிட்டு வந்தோன்னு அதோடு நிறுத்தி விடார்கள். உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். குடிகாரனாக இருக்கிறீர்களா? விபச்சாரக்காரனாக இருக்கிறீர்களா? விபச்சாரக்காரியாக இருக்கிறீர்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? யாவரோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநீதி, அக்கிரமம், அசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கிறதா? இதெல்லாம் பாருங்கள். இதை மாற்ற தான் இயேசு சிலுவையிலே அவரே தன்னை அர்ப்பணித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வீக தொடுதலை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இதே ஆசீர்வாதத்தை இந்த சிலுவையின் நாளில், அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை நாளில் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். சாதாரணமானதல்ல சிலுவை, அது பயங்கரமான வல்லமுள்ளது, மகத்துவம் உள்ளது. ஆகவே இந்த சிலுவையை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக கழுவும், உங்களுடைய இரத்தத்தால் கழுவும், சுத்திகரியும் அப்பா, புது ஜீவனை தாரும். அந்த சவுல் பவுலானது போல, கேட்டின் புத்திரன் கிருபா பாத்திரமாக மாறினது போல எனக்கு உதவி செய்யும்.
என்னையும் மாற்றும், என் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றும். கேளுங்க பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் யார் யார் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, செயலை புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, மனைவி அடிக்கிறீர்களோ, புருஷனை திட்டுகிறீர்களோ, புருஷனை இஷ்டம் போல வாட்டுகிறீர்களோ, அல்லது மருமகளை வாட்டுகிறீர்கள், இப்படி பலவிதமான பாவ வாழ்க்கை உங்களில் இருக்கிறதோ, இப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் எல்லாரும் பணியோடு முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அனைத்து தீமையிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். இப்பொழுது, நாளைக்கல்ல, இப்பொழுது அந்த விசுவாசத்தோடு முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், நீதிமானாக மாற்றும். ஆண்டவருடைய இரத்தம் ரத்தம் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், கழுவி புதிய மனுஷனாக மாற்றும். நீதியின் ஆயுதமாக மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சவுல் பவுலானது போல, தேவ மனுஷனானது போல நீங்களும் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை பெற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோமா? வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. எவ்வளவு பெரிதான ஈவை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீப்பா. ஆண்டவரே, பாவிகள், சாபத்துக்குரியவர்கள், வீண் பேச்சு பேசுகிறவர்கள், சண்டை போடுகிறவர்கள், குழப்பம் விளைவிக்கிறாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களை சந்தியும் சுவாமி. யார் யார் குடும்ப வாழ்க்கையில் சண்டை போட்டுக்கொண்டு, அக்கிரம் பண்ணிக்கொண்டு, அநியாயம் பண்ணிக்கொண்டு, ஜபக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு, ஆண்டவரே, தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்கும். இரத்தம் சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அவருடைய பாவங்களை மன்னியும், பாவிகள் எல்லாவற்றையும் மன்னியும், பாவிகள் யாவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். சவுலை பவுலாக்கினது போல ஆண்டவரே மாற்றும் மாற்றும். இப்பொழுது உம்முடைய கரத்தை நீட்டி அவருடைய இருதயங்களை தலைகளாய் மாற்றும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை கண்டு கொள்ளட்டும், இரட்சகராக கண்டு கொள்ளட்டும். அவருடைய பாவங்களை மன்னியும், சாபங்களை மன்னியும், ஆண்டவரே, குறைவுகளை மன்னியும், புது சிருஷ்டிகளாக மாற்றும். சவுல் பவுலானது போல புது சிருஷ்டிகளாக ஆண்டவரே முற்றிலுமாய் மாறட்டும். ரத்தம் சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். குடி ஆசை, ஆண்டவரே, பெண் ஆசை, பொன்னாசை எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஆசை இச்சைகளை எல்லாம் எடுத்து போடும். இப்பொழுது நீர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து, அக்கிரமத்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. துதி கனம் மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். நீ அடிக்கப்பட்டது ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் விடுதலைக்காக நீர் மீட்பராக வந்தீரப்பா. ரத்தத்தை சிந்தினீங்க. இப்படி பரிசுத்த ரத்தம் சுத்திகரிக்கட்டும். யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புது சிருஷ்டிகளாக மாற்றும். ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கை புதிதாக மாறட்டும். இந்த நல்ல நாளிலே, பெரிய வெள்ளிக்கிழமை குறித்து தியானிக்கிற இந்த வேளையிலே உடைய பிள்ளைகள் ஒருவராக கட்டுப்படக்கூடாது. சத்தியத்தை அறியட்டும். அறிந்து ஆசீர்வாதமாக விளங்க நீர் தாமே கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.